ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம கேட் 2025ல் அதில் இன்ஜினியரிங் சயின்சஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை நம்ம எக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சாலிட் மெக்கானிக்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் பார்க்கலாமா? A ball of mass 5 m approaches a stationary ball of mass m with a horizontal velocity of 2 meter per second from left to right. After a perfectly elastic central collision, the horizontal velocity of the heavier ball is 1 meter per second from left to right. Which one of the following statement regarding the velocity in meter per second of the lighter ball after the impact is true அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹெவியர் பால் இருக்குது, அதனுடைய மாஸ் வந்து 5m. அப்புறம் நமக்கு ஒரு சின்ன மாஸ் இருக்குது, அதனுடைய மாஸ் வந்து m. இப்போ இந்த ரெண்டு மாஸுமே என்ன ஆக போகுதுன்னா கொலைட் ஆக போகுது, மோத போகுது. அப்போனா இந்த இடத்துல மோதுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன மாஸ், நான் இந்த சின்ன மாஸுக்கு நான் பின்னு பேர் வச்சுக்கிறேன், பெரிய மாஸுக்கு நான் ஏ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ சின்ன மாஸினுடைய வெலாசிட்டி எனக்கு என்ன இருக்குன்னா, அது சின்ன மாஸ் முதல்ல ஸ்டேஷ்னரியாக இருக்குது பிஃபோர் கொல்யூஷன். ஸோ அதனுடைய வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. வெலாசிட்டி பிஃபோர் கொல்யூஷன், கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி, மோதுறதுக்கு முன்னாடி நான் யூ அப்படின்னு நான் சிம்பிள் வச்சுருக்கிறேன். மோதுறதுக்கு பிறகு நான் அதனுடைய வெலாசிட்டியினுடைய சிம்பிள் வந்து நான் வி அப்படின்னு எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி ஆஃப்டர் தி கொல்யூஷன். ஸோ வெலாசிட்டி பிஃபோர் த கொல்யூஷன் நான் வந்து ஆஃப் ஏ பிளாக், பிஃபோர் த கொல்யூஷன் இது எவ்வளோ இருக்குது, ஏ வந்து பியை அப்ரோச் பண்ணுது, நெருங்கி வருது இன் 2 மீட்டர் பெர் செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு இந்த ஏ பால் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்தக்கு நான் சிம்பிள் என்ன எடுத்துக்கிறேன், ப்ளஸ் அப்படின்னு நான் சிம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் ரைட் போகிறத நான் ப்ளஸ் அப்படின்னு சிம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போது இது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து பிஃபோர் கொல்யூஷன். மேலே வரைஞ்சிருக்கிற படம் வந்து பிஃபோர் கொல்யூஷன், பிஃபோர் கொல்யூஷன், பிஃபோர் கொல்யூஷன், கொல்யூஷன் மோதல். ஓகே, ஸோ கீழே இருக்கிறது ஆஃப்டர் கொல்யூஷன், ஆஃப்டர் கொல்யூஷன். ஸோ இந்த பாலோட மாஸ் வந்து 5m. இதனுடைய ஆஃப்டர் கொல்யூஷன் பிறகு இருக்கக்கூடிய வெலாசிட்டி VA அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டுமே சென்ட்ரல் எலாஸ்டிக் கொல்யூஷனுக்குள்ளே அண்டர்கோ ஆகுது. அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் 2 மீட்டர் பெர் செகண்ட் அது கொடுத்துட்டா. ஓகே, இப்போ இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஆஃப் த ஹெவியர் பால் இஸ் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இப்போ ஆஃப்டர் கொல்யூஷன் ஆன பிறகு, கொலைட் ஆன பிறகு அதனுடைய வெலாசிட்டி வந்து என்ன இருக்குது, 1 மீட்டர் பெர் செகண்ட். அதுவும் லெஃப்ட் டு ரைட் தான் சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் டு ரைட்டுங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இது லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட்னால நான் என்ன சிம்பிள் எடுத்துருக்கேன், ப்ளஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனை நம்ம வரைய வேண்டாம், ஸோ தட் அது மைனஸ் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ லைட்டர் பாலுடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் த லைட்டர் பால் ஆஃப்டர் த இம்பேக்ட், இதுதான் VB என்ன நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. VB இஸ் ஈக்குவல் டு வாட்? இப்போ கொல்யூஷன்னாலே நம்ம என்ன ஃபார்முலா நம்ம பயன்படுத்திக்கலாம், we can use கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நம்முடைய சிஸ்டம் யார், நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பிகர் பால் அண்ட் ஸ்மாலர் பால், ஹெவியர் பால் அண்ட் ஸ்மாலர் பால், பால் ஏ அண்ட் பால் பி, பால் ஏ பால் பி. இப்போ நம்ம என்ன பிரின்சிபல் அப்ளை பண்ண போகிறோம், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம். ஸோ மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் இனிஷியல். சிஸ்டமை நான் என்ன பண்ணிக்கிறேன், S-M அப்படின்னு எழுதிக்கிறேன். momentum of the system final is equal to linear momentum of the system initial அப்படின்னு எழுதியாச்சு. இந்த சிஸ்டத்தில் யார் இருக்காங்க, பால் ஏ பால் பி இருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் ஏ இன்டு வெலாசிட்டி ஆஃப் தி பால் ஏ ஆஃப்டர் த கொல்யூஷன், மாஸ் ஆஃப் த பால் பி, வெலாசிட்டி ஆஃப் த கொல்யூஷன் வெலாசிட்டி ஆஃப்டர் த கொல்யூஷன் ஆஃப் பால் பி. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், இனிஷியல்னால் மாஸ் ஆஃப் ஏ
into initial velocity of the ball A plus mass of B into initial velocity of the ball B. ஓகே, எல்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? மாஸ் ஏக்கு பதிலாக நான் கேன் சப்ஸ்டியூட் 5A அப்படி எழுதிக்கலாமா? மாஸ் ஏக்கு பதிலாக 5A 5M எழுதிக்கலாம். மாஸ் பிக்கு பதிலாக ஐ கேன் ரைட் சிம்பிளி M. மாஸ் பிக்கு பதிலாக M, மாஸ் ஏக்கு பதிலாக 5M அப்படின்னு நான் எழுதிக்கலாம். 5M அப்படி எழுதிக்கலாமா? இப்போ நான் என்டையர்லி எம்மால் கேன்சல் பண்ணால் ஸோ இனிஷியலி த பால் பி இஸ் அட் ரெஸ்ட். ஸோ இந்த இடத்துல நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த இது என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் 2 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. இது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பால் ஏ என்ன 2 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் ஆஃப்டர் த கொலிஷன் velocity of A கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் த கொலிஷன் velocity of A என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் 1 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது velocity of the ball B தான் நமக்கு கேட்டிருக்காங்க. த்ரூஅவுட் இப்போ எனக்கு இந்த கொஸ்டின் இப்போ எனக்கு எப்படி இந்த ஈக்குவேஷன் மாறி இருக்கும்? 5M is equal 5M 5M plus M into VB M into VB is equal to 5M into 2 into 5M இருக்குமா? 2 into 5Mனா இப்போ நான் என்ன எழுதிக்கலாம்? இங்கே 10M அப்படின்னு நான் எழுதிக்கலாம். 10M எழுதிக்கலாம். ஸோ M into 0 is 0. இப்போ இந்த த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் நான் எம்மால் டிவைட் பண்ணேன். டிவைடிங் த என்டையர் ஈக்குவேஷன் பை எம்மால் டிவைட் பண்ணும்போது 5 plus VB equal to 10 வந்திருக்கா? இப்போ VB is equal to என்ன? 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் 10 minus 5 is 5. இப்போ எனக்கு என்ன 5 வந்திருக்கு? +5 தான் எனக்கு இருக்குது. ஸோ +5னா என்ன? நான் ப்ளஸ்னா என்ன? வாட் இஸ் ப்ளஸ்? ப்ளஸ் டினோட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதான் கொடுத்துருக்காங்க. பட் ஏதாவது ஆன்சர் இருக்கா நம்ம செக் பண்ணலாமா? த ஆன்சர் நமக்கு இருக்குது. ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். நன்றி. பை.